பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குண்ணே. மனை சார்ந்த விஷயங்கள்லாம் விற்பனை செய்யணும் பாருங்க. பைத்தம்மாவில செய்த பலகாரம் இப்போதைய பிள்ளைகளுக்கு தெரியாது. நண்டு அவிய விட்டு கிடக்கு. அப்படி இங்கே வந்து கோழி கறியா, முட்டமா மாதிரியா, பசுப்பால். அங்க பாத்துருக்கேன் சிங்கள ஏரியாங்கல்ல. இப்ப அஞ்சு பாக்குறேன். இங்க இருக்கா சூப்பாண்ணா? நேபாள். தமிழ் தெரியுமா? என்ன சொல்றது, வயது மறந்து அவளத்துக்கு ஃபன் பண்ணி விளையாடி கொண்டிருக்கேன் பாருங்க. அப்படிங்க உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கரது உங்கள் KS சங்கர். இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் காங்கேசந்துறையில் நிற்கிறேன். குறிப்பாக KKS பீச்சுக்கு தான் வந்தாங்க. என்னத்துக்காகன்னு சொன்னால் இன்றைய தினம் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி 12ஆம் மாதம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் விடிய 8 மணிலேருந்து இரவு 8 மணி மட்டும் பார்த்தீங்கன்னா அலையோட உறவாடுன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கு. இது வந்து வலிகாம் வடக்கு பிரதேச சபை மற்றும் சுற்றுலா பணியத்தின் ஏற்பாட்டில் அந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கு. இங்கே வந்து கடற்கரை குதூகலம், மற்ற உணவு திருவிழா, சிறுவர் விளையாட்டு, இசை நிகழ்ச்சின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கு. நிறைய மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அந்த வகையில் இப்போ நாங்கள் உள்ளுக்கு போகிறோம். உள்ளுக்கு போய் என்னென்ன நிகழ்வு நடைபெறுது, என்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லலாம் காட்டிக்கொள்றேன். மற்றது முற்றிலும் அனுமதி இலவசம், அதையும் சொல்லிக்கொள்றேன். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் என்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கொள்வோம். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயலாம். இந்த நிகழ்வு வந்து KKS பீச்சில் நடைபெறுது. போகிற பாதைகளில் பார்த்தீங்கன்னா இங்கே அழகு இந்த பழங்கள், மற்றது விளையாட்டு சாமான் அப்படின்னு சொல்லி ஒரு சில கடைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சார், இப்போ நாங்கள் இந்த கடற்கரைக்கு வந்துட்டு இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிகழ்வு எல்லாமே நடைபெற்று கொண்டு இருக்குது. இதுக்குரிய பாதை அங்கே இருக்குது, அதையும் காட்டிக்கோங்க. நிறைய மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய மக்கள் வந்துட்டு போய்கொண்டிருக்கணும். இங்கே பாருங்கள் வாகனங்கள் எல்லாம் விடப்பட்டிருக்குது. இதை தவிர வெளியாலையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாகனங்கள் விட்டு வந்து கொண்டிருக்கணும். மற்றது வந்து அங்கால வந்து ஆர்மி கேம்புகள் இல்லை, அதனால் வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறதும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. இதுக்குள்ள வீடியோ எடுக்கலாம், அதால் பரவாயில்லை. மற்றது சினிமா பாட்டும் போடப்பட்டிருக்கு, காப்பிரைட் பிரச்சனை. அப்படி இதில் பாருங்க இலையோடு உறவாடு. இதில் வந்து முழுக்க பனை ஓலைகள், பனை சார்ந்த விஷயங்களை பயன்படுத்தி தான் செய்யப்பட்டிருக்கு. பாருங்க இந்த கூடைகள் சரி, தொப்பிகள் சரி, இது எல்லாமே ஒரு வரவேற்போடு சேர்ந்து இந்த விஷயங்களையும் காட்சிப்படுத்திருக்கணும். நல்ல விஷயம் உண்மையிலேயே பாருங்க. ஓகே, அப்படி நாங்கள் உள்ளுக்கு போவோம். உள்ளுக்கு வந்தோன்னே இந்த சைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பனை சார்ந்த விஷயங்கள்லாம் விற்பனை செய்யணும் பாருங்க. கடகங்கள், என்ன இடியப்ப உரடுகள், நீத்துப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படி இங்கே வந்து சொன்னால் தும்பு முட்டாசு எல்லாமே இருக்குது பாருங்க. அப்படிங்கிற மொபிட்டல் சிம் இருக்குது. பட் அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மக்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கணும் பாருங்க. அங்கே ஆமிக்காரன் அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது, அங்கே வந்து நிறைய மக்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கணும். அப்படி நாங்கள் இங்கே போவோம். ஓகே, இங்கே வந்து முதலாவது விஷயமா உள்ளூர் உற்பத்திகள் எல்லாமே ஆரம்பிக்குது. வணக்கம், என்னென்ன வச்சுருக்கீங்க? நாங்கள் எங்களை பாரம்பரிய உணவுகளில் வந்து சத்துமா, முட்டைமா, மற்ற குரக்கன்மா, மற்றது தூளுகள், சரக்கு தூள், மல்லிகோப்பி, பால்சர் வர்த்தக்காரருக்கெல்லாம் கோப்பிகள், தைரியல் கூடாது. எங்களுடைய பாரம்பரிய அம்மா வேண்டிய செயற்பாட்டில் மல்லித்தூளை வந்து நாங்கள் நடைமுறையாக கொண்டு வரோம். அதோட மற்றது உள்ளூர் உற்பத்திகள் சொல்லியிருக்க பாரம்பரிய பலகாரம், பைத்தம் பைத்தம்மாவில் செய்த பலகாரம் இப்போதைய பிள்ளைகளுக்கு தெரியாது. உங்களுக்கும் தெரியாது. சொன்னா சாப்பிட்டு பாருங்க. பேரிச்சம்பளத்தில் செய்தாதான் இப்போதைய பிள்ளைகளுக்கு தெரியும். அம்மா வேண்ட தெரியாது. அப்ப அதுகளை நாங்கள் வெளிப்படையா கொண்டு வரணும்ன்றதுக்காண்டி தான் இந்த உள்ளூர் உற்பத்திகளை செய்து படை இருக்குது. படையை பார்த்து நீங்கள் நக்கல் அடிக்காதீங்க. கொஞ்சம் தண்ணி போண்டா போண்டா மற்றது போண்டான்னு சொல்லி வைக்கலாமா? சரி சரி சரி. அக்கா உற்பத்தி எல்லாம் இதில் இருக்கு. வந்தீங்கன்னு சொன்னால் பார்த்து எல்லாமே நம்பர் இதில் இருக்கு. உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் தொடர்பு போடலாமே. சரி, இப்போ நாங்கள் முதல்ல அந்த அக்கான்னு பார்த்தாங்க. அப்படி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வச்சி ஐட்டங்கள் உடனுடனே சுட்டு கொடுத்து கொண்டிருக்கு. நம்ம பாருங்க, சூப்பும் கொடுக்குங்க. அப்படியே இங்கே வந்து அக்கா வந்து வடை சுட்டுங்க. அக்கா வணக்கம். தனி வீடியோ எடுத்துனாங்க, தெல்லிப்பள்ளி தனி வீடியோ ஒன்று எடுத்துனாங்க. ஓகே, இங்கே வடை வச்சு கடை அங்கால இருக்குண்ணே. தோசை, ரொட்டி எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. பின்னிறதுக்காது கடை என்ன விலை? 20 ரூபா. எல்லா வடையும் 20. ஓகே, மலிவா இருக்கு.
ஓகே வடை எல்லாமே 20 ரூபாண்ணே. ஓகே அப்படி நாங்கள் அங்கே பார்த்து கொடுப்போம். ஓகே அண்ணா இங்கே வந்து சூப்பா அண்ணா? இது சூப் அண்ணா, இன்னைக்கு சிக்கன் சூப்பும் முட்டை சூப்பும் வச்சிருக்கோம். சூப்பண்ணா. ஓகே பார்க்க நல்லா இருக்கு. என்ன விலை கொடுக்குறீங்க? இது வந்து முட்டை சூப் வந்து 250 ரூபா, சிக்கன் சூப் வந்து 350 ரூபா. 350 ரூபாண்ணே. ஒடியா கோலும் ரெடி பண்றேன். ஒடிய குழம்பு வருது அப்பண்ணே. வந்தா குடிக்கலாம். வந்தா குடிக்கலாம். ஓகேண்ணா பார்க்கவே அவ்வளோ ஆசையாக இருக்குண்ணே. ஓகேண்ணா வாரம்மா. ஓகே அப்படி எங்கால நிறைய கடைகள் வருது பாருங்க. அப்படி எங்கால அடுத்தது என்ன இங்கால வந்து அடுத்தது நண்டு அவிய விட்டு கிடக்கு. அப்படி இங்கே வந்து கோழிக்கறியாக்கா பிரியாணியா? பிரியாணி வரப்போ தானே. இல்லை பிரியாணி மட்டும் கொடுக்குறீங்க? பரோட்டாக்கா? ஓகே எல்லாமே இருக்குண்ணே. இதை பார்த்துட்டு என்ன சாப்பிட போகிறது அதான் ஒரு பெரிய கேள்வி. ஓகே ஓகே என்ன நல்லா இருக்கா? ஓகே ஓகே அப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி உணவுகள் இருக்குது. இங்கே வந்து மொஜிட்டோ பானிபூரி ஐட்டம் எல்லாமே இருக்குது பாருங்க. மொஜிட்டோ எல்லாமே 180 ரூபா, 200 ரூபா, கேக் 100 ரூபா. ஒவ்வொரு விலையிலுக்கும் ஒவ்வொரு உணவுகள் இருக்குது பாருங்க. இங்கே அந்த கேம் நடந்து கொண்டு இருக்கு. அங்கே நீங்கள் காட்டிக்கோட நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அப்படியே இங்கே வந்து சொன்னால் இங்காலையுமே பூரி ஐட்டம் பரோட்டா ஐட்டம் ஆகும். ஓகே இங்கே பலகாரங்களே சரி. அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வந்து கேம்ஸ் நடந்து வந்துருக்கு பாருங்க. காட்டுறோம் பாருங்க. அடுத்த வாங்க 10 பேருக்கு பிரைஸ் இருக்கும் என்பதை நாங்கள் விரும்புகிறோம். இங்கே வந்து கேம்ஸ் நடந்து கொண்டு அதோட கிஃப்ட் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. அப்படிங்க வாங்க சற்று விலகி நின்று ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். ஓகே வெற்றியாளர். ஓகே இப்போ நான் இந்த பாட்டுக்கு ஓய்வு விடுறதுக்கு அதுக்குள்ள நாங்கள் காட்டிக்கொள்வேன். ஓகே அப்படி எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளூர் உற்பத்திகள் மற்ற உணவுகள் எல்லாமே கொடுத்துக்கொண்டு ஏற்கனவே வீடியோ போட்டான். இந்த ஊறுகாய் ஐட்டங்கள் போட்டுறான் மட்டும்தான் மாசி சம்பல் அதுகள் எல்லாமே. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வந்து எல்லாமே உள்ளூர் உற்பத்திகள் அதிகமாக இருக்குது. பாருங்க உள்ளி முறுக்கு அந்த விஷயங்கள் அஜினமோட்டார் பாதிக்கிறது. அஜினமோட் மற்றது இந்த கலரிங் கொண்டு போய் பாவிக்கிறது இல்லையா? அப்படி இங்க எல்லாமே உள்ளூர் உற்பத்திகள் வந்து கொண்டிருக்குது. இங்க அக்கா நிறைய உற்பத்திகள் இருக்குண்ணே. பள்ளிமண்டில நீங்க செய்றீங்களா? விற்கிறதானே ஃபைட்ஸுகள் ஓகே நன்றி. வந்து ஹேண்ட் பேக் ஐட்டங்களா? வணக்கம் அக்கா. ஓகே இந்த ஹேண்ட் பேக் ஐட்டங்களா என்ன விலைகள்? பேக்குகள் எல்லாம் 1000 1000 ஒரு விலைக்கு இருக்குண்ணே. 100 ரூபாயில ஆரம்பிக்குதா? இது 100 ரூபாயா? 150. இது 100. அப்படி ஒரு விலைக்கு இருக்குண்ணே. சரி சரி ஓகே நன்றி. ஓகே அப்படி உங்களை வேகமாக காட்டுறேன்னு சொன்னால் பாட்டு போடுறாங்க. அதான் பெரிய ஒரு பிரச்சனை. அப்படி எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களாலையும் உள்ளூர் உற்பத்திகள்லாம் பாருங்க. ஊறுகாய்கள் மோர் மிளகாய்கள் அப்படி எங்களை வந்து சொன்னால் எங்களாலையுமே இந்த மூலிகை தேநீர் வகைகள் எல்லாமே இருக்கு. இங்கால வந்து கஜூர் அதுகள் விற்கணும் பாருங்க. காளான் அதுகள் விற்கணும். அப்படி இங்கால வந்து சொன்னால் இங்காலையும் விற்கிறேன். திருபோசா மாதிரியா? முட்டமா மாதிரியா? பசுப்பால். ஓகே புதுசாக இருக்குது பார்க்கணும்.
கிரி போசா நீங்களே செய்கிறதா? ஓகே சரி. அப்படியே எங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்காலையுமே உள்ளூர் உற்பத்திகள் தான் இருக்குது. பலகாரங்கள், முறுக்குகள், லட்டு அதாவது எல்லா விஷயமும் இருக்குண்ணே. ஓகே ஓகே. அப்படி எங்கால ஜூஸ் ஐட்டங்கள் இருக்குது. இந்த ஃபுல்லாக உள்ளூர் உற்பத்திகள்லாம் அப்படி உங்களை காட்டிட்டு போகிறேன்னு பாருங்க. ஷோர்ட்டாக தான் உங்களை காட்ட என்ன சொன்னால் நம்மளுக்கு விதமாக காட்டையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. மேலே இங்கே வார மக்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் பாருங்க. மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்காங்களே பின்னிடம் இன்னுமே மக்களாக இருக்குன்னு அவங்களுக்கு ஏன் வேலைக்கு வீடியோ போடுறேன்னு சொன்னால் பார்த்து நீங்களும் வருவீங்கன்ற ஒரு நோக்கத்துக்கான தான் இது நாங்கள் வேலைக்கு வீடியோ போடுறேன். மற்றது இங்கே வந்து பனைசார் உற்பத்திகள் இருக்குன்னு இங்கே வந்து நீத்துப்பட்டி அது இதுன்னு சொல்லி இடிய பொருள், இந்த தொப்பி, நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்காலையும் அண்ணாண்ட உள்ள உற்பத்திகள் எல்லாமே இருக்குது பாருங்க. இங்கே வந்து நிறைய விஷயங்களை செய்கிறீங்களா இப்போ முதலோட கணக்கு? ஓகே வந்தீங்க சொல்ல பார்த்து வண்டிகளை மாதிரி இருக்கு. பழங்களை விற்பனை செய்யணும். அப்படி இங்கே வந்து மாங்காய் எல்லாம் வெட்டி தூளுப்பு எல்லாம் போட்டு குடிக்கணும் பாருங்க. இங்கே வந்து மற்றது ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. நேரத்தாங்க ஜம்புவா ஓகே. என்ன பேர் என்ன சொன்னீங்க அதுக்கு? ஓ என்ன பேர்? ஜம்போல் அப்படின்னா இனிப்பு இனிப்பு. அங்கே பார்த்துருக்கேன் சிங்கள ஏரியாங்கல்ல. இப்போ அஞ்சு பார்க்குறேன். இங்கே இருக்கா? ஓகே ஓகே சரி அண்ணா. என்ன விலை இது? 150. ஓகே நான் போய்க்க பாருங்க கொண்டு வரேன். ஓகே ஓகே. அப்படியே எங்கால வந்து ஆக்கலா கிடக்கு. இங்கால தான் அடுத்து வச்சுனேன். இங்காலையும் சிவபதி தயாரிப்புகள் உள்ளூர் உற்பத்திகள்லாம் இருக்குது. இங்கே அந்த மிக்சர் கடுகுகள் எல்லாமே இந்த அஜினமோட்டோ செயற்கை சுவடிகள் ஒன்றுமே எல்லாமே தயாரிச்சுன்னு வரேன். எனக்கு வந்து எடுத்து பழகிட்டேன். என்ன செய்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் சத்து மாக்காதுகள் எல்லாமே இருக்குது. வந்தீங்க சொன்னால் பார்த்து வேண்டிக் கொள்ளலாமே. ஓகே. அப்படி இங்கே வந்து பட்டாங்கள். வணக்கம். ஓ ஒன்றும் இல்லை நான் சும்மா காட்டுறேன். என்ன விலை பட்டாங்கள் எல்லாம்? 600 300 600 300 1000 ரூபா. ஓகே ஓகே ஓகே. அங்கே கடற்கரை பட்டம் பண்ணி கொடுக்குறீங்களா? புரட்சியாக இங்கே வந்து உள்ளூர் உற்பத்திகள்லாம் வந்து கொண்டிருக்கு. நான் சும்மா உங்களுக்கு போய் காட்டிட்டு போகிறேன்னு பாருங்க. ஏன்டா இப்போ பாட்டு போட தொடங்கிட்டாங்க. அது அடுத்த பிரச்சனை. இங்கே மூலிகை சார்ந்த விஷயங்கள் அந்த சீயாக்கா பொடி அதுன்னு சொல்லியிருக்கேன். பட் இங்கே கரமல் பொடிங்க இருக்குது. இந்த ஜெஃப்னாத்தோட வீடியோ போட்டு அவங்க தான் நினைக்கிறேன். ஓகே. அப்படி இங்கே வந்து இங்காலையும் கருத்துத்துறை வடைகள் இந்த உள்ளூர் உற்பத்திகள்லாம் இந்த தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேட் ஃபுல்லாகவே உள்ளூர் உற்பத்திகள்லாம். அப்படி நாங்கள் அடுத்ததை பார்த்துக்கொள்வோம். கச்சானுகள், பலகாரங்கள். ஓகே ஓகே. மற்றது இங்கே வந்து எல்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சு என்ன இருந்தது? தொதல் கொண்டு வந்தாங்க. முடிஞ்சுதா? எள்ளு கொண்டு வந்தாங்க. வேற துப்புரவாக்கின எள்ளு கல்லு மண்ணு நீக்கப்பட்டு எள்ளு கொண்டு வந்தாங்க. முறுக்கு கொண்டு வந்தாங்க. கைத்தம்பருப்பு கொண்டு வந்தாங்க. எல்லாமே முடிஞ்சு. ஓகே ஓகே சரியா. வண்டி முடிஞ்சு போகிறீங்களே? அப்போ நான் வாராக என்ன செய்கிறேன்? நீங்கள் ஆர்டர் தந்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த நம்பர் இருக்கா? ஓகே நம்பர் இருக்கு. உங்களுக்கு தேவைன்னு சொன்னதோட போடலாம். இங்கால நல்லெண்ணெய் நினைக்கிறேன். நல்லெண்ணெயா? ஓகே. சக்கில் ஊற்றுறான். ஓகே நன்றியா. ஓகே. அப்படியே இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால என்ன இருக்குது? இங்காலையும் உணவுகள்லாம் இருக்குது பாருங்கள். அப்படியே இங்கே வந்து ஒரு ஃபுட் ட்ராக் கொண்டு இருக்குது. அதில் வந்து ஒரு சில வகையான உணவுகள் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறேன். மக்கள் இதுலேருந்து சாப்பிட கொண்டிருக்கிறேன் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னா தும்பு முட்டாஸ் மிஷின் கொண்டு வந்து விட்டால் உடனே செய்து கொடுக்கிறேன் பாருங்கள். இங்கால அப்படி இங்கால ஐஸ்கிரீம், இங்காலையும் ஒரு சில பீட்சா ஹட். இங்கால பீட்சா ஹட் அப்படின்னு சொல்லி அங்கே விஓசி பேங்கோட அப்படியே இந்த இடம் முடியுது. சரி. அப்படி நாங்கள் இந்த விஷயங்கள் இல்லை அவங்களும் ஷோர்ட்டாக சுற்றி காட்டினோம். ஏன்னு சொன்னால் தொடர்ச்சியாக பாட்டு போகிறதால நாங்கள் வீடியோ எடுக்கல. அது காப்பிரைட் பிரச்சனை. அதால் வந்து உங்களை ஷோர்ட்டாக சுற்றி காட்டினா நிறைய கட்ஸுகள் இங்கே ஃபுல்லாக உள்ளூர் உற்பத்திகள். அப்படி அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் உணவுகள் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கிறேன். அப்படி ஒவ்வொரு வயசு பிரிவு இருக்குது. நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் நடைபெற்று தான் இருக்குது பாருங்க. இந்த விளையாட்டில் பங்கு பெறுகிற 10 பேருக்கு பரிசு. சரி. அப்படியே நான் இந்த கடற்கரையை உங்களுக்கு காட்டிட்டு போகிறோம். அப்பா எவ்வளோ மக்கள் நிற்கிறேன் பாருங்க. இங்கால
நிறைய மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இதில் பாருங்கள் போலீஸாக்கள் லைஃப் சேவிங் அவையில் வந்து இதில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் இவ்வளோ வரையும் கண்காணிக்கணும் தானே, பாதுகாப்பு நடவடிக்கைக்காண்டி அவையிலுமே இதில் இருக்கிறோம். இது வளமையாக இருக்குது, 2 தாண்டி இல்லை பட் அப்படிங்கள பாருங்கள். இங்கே கடற்கரை எல்லாமே மக்கள் நிறைய மக்கள் பாருங்கள். அப்படியே ஆமாம் பயங்கரமாக விளையாட்டிக்குது. மக்கள் எல்லாமே இந்த ஓய்வெடுத்துக்கு வந்திருக்கணும். நிறைய பேர் வந்து இங்கே இருக்கணும். மற்றது ஃபோட்டோ சுத்தம் அதிகமாக நடக்குது வேறங்க எங்கால ஃபுல்லாக வளமையை விட இன்றைக்கு மக்கள் அதில் தான் இருக்கணும். அப்படி எங்கால பாருங்க சிறுவர்கள் எல்லாமே குதூகலத்தில் விளையாடி வரையும் எல்லாருக்கும் புழு சந்தோஷம் அப்படிங்கிற பாருங்க எல்லாரும் தான் விளையாடி கொண்டிருக்கணும். வேறுங்க அப்படியே சிறுவர்கள் மாதிரி பெரியாக்குமே சிறுவர்கள் மாதிரி அவ்வளோ சந்தோஷத்தில் விளையாடுறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. நம்ம நல்லா இருக்கா நாட நல்லா இருக்கா இந்த பாருங்க இப்படி அள்ளி அடிக்க அப்படியே எங்கால எல்லாம் ஆடி கொண்டிருக்கிறேன். நல்லா இருக்குமே பார்க்க, எங்களுக்குமே குடிக்கணும் மாதிரி தான் கிடக்கு. என்ன செய்யறது, ஒன்றும் செய்யலாம். பாருங்க இதில் வந்து போலீஸாக்கள் கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம். ஏன்னா இல்லை குளிக்கிறேன் தானே சில வேலைகளில் கொண்டு போகக்கூடும் மக்கள், அதை வந்து போலீஸாக்கள் எல்லாமே பாதுகாத்து கொண்டு கடமையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறேன். பாருங்க அப்படிங்கால எல்லாரும் ஆனந்தத்தின் உச்சத்தில் இருக்கணும். அவ்வளோத்துக்கு சின்ன பிள்ளைலாம் அதிகலவா வேங்க சந்தோஷம் அப்படியே ஆடிக்கொண்டீங்க குளிச்சு இந்த பெரிய ஆக்கள் இந்த சின்ன பிள்ளைலாம் பெரிய ஆக்கள் எந்த கீழே பாருங்க. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகம். ஓகே, நீங்கள் வந்து எந்த இடம் கொண்ட இடம், எந்த இடம் உங்களோட பிளேஸ்? நேபாள். தமிழ் தெரியுமா? என்ன தமிழ் பழகினீங்க? ஓகே பழகிட்டு தமிழ். ஓகே, யாழ்ப்பாணம் என்ன மாதிரி இருக்கு? நல்லா இருக்கு. நேபாளா ஸ்ரீலங்கா நல்லா இருக்கு? ரெண்டும் விட்டு கொடுக்கல அதான் பிறந்த இடத்த. ஓகே, அண்ணா சொல்லுங்க என்ன மாதிரி இருக்கு இந்த நிகழ்வு எல்லாம்? நல்லா இருக்குண்ணே. முன்னேற்றாங்க பாதுகாப்பு இதெல்லாம் போலீஸ் எல்லாம் பாதுகாப்பு தெரிஞ்சுக்கிறாங்க. நல்லா இருக்கு. ஜனங்களை எவ்வளோ என்ஜாய் பண்ணுற சந்தோஷம் இருக்கானே. ஓகே, உங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் பிடிச்ச சாப்பாடு என்ன? இடியாப்பம், புட்டு, வடை. என்ன அக்கா செய்யற வடை? அக்கா செய்யறது பேசலாம். நண்டு கறி, இறால் கறி எல்லாம் தமிழ்ல கதைக்கிறேன். நல்லா இருக்கு கதைக்க. யாழ்ப்பாணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்ல நுழம்பு அது எல்லா இடமும் இருக்குதான். ஓகே, நன்றியா. நல்லா இருக்கு அந்த ஈவென்ட், இந்த ப்ரோக்ராம் வந்துருங்க. ஓகே ஓகே சரி. ஓகே நன்றி. ஓகே நன்றி அண்ணா, நன்றி எல்லாருக்கும் நன்றி. பாய். நன்றி. அப்படியே நாங்கள் இந்த கடற்கரையை பார்க்க நிறைய சின்ன பிள்ளைகள் பெரியாக சரி எல்லாருமே பார்த்தீங்க சொன்னால் அவ்வளோ சந்தோஷமாக எல்லாமே என்ஜாய் பண்ணி விளையாடி கொண்டிருக்கிறோம். அதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்க பாருங்க. நீங்களுமே இந்த எங்களை சிறுவர்கள் வந்து பெரியாக கொண்டு எல்லாருமே அந்த என்ன சொல்கிறது வயதை மறந்து அவ்வளோத்துக்கு ஃபன் பண்ணி விளையாடி கொண்டிருக்கிறோம். பார்க்க எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்குமே சரி இதில் போய் இருக்கா குளிக்கணும் விளையாடணும் மாதிரி தான் கிடக்கு. ஒரு தனியாக வாழோட நண்பர்களாக சேர்ந்து குடும்பமாக சேர்ந்து வரைக்க அது என்னமே ஒரு தனி சந்தோஷம் உண்டு. ஓ பாருங்க அப்படிங்க ஃபுல்லாகவே நிறைய மக்கள் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய மக்கள் குளிக்கணும். இதே மாதிரி நிகழ்வுகள் நிறைய செய்யக்க அது நிறைய மக்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். வளமையை எங்கே போகிறாங்க, வளமையை ஒரு இடத்துக்கு போவாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக வரணும்னு சொன்னால் வந்து வரலாம்.
இதில் பாருங்க, இதில் பார்க்க ஃபுல் வியூவும் தெரியுது. அப்படி பாருங்க எவ்வளோ மக்கள் சொல்லி. அடுத்து அப்படியே வெயிலுக்காண்டி நிறைய மக்கள் இந்த கூடாங்க நிழல் இருக்கு தானே, இந்த நிழலுக்கு இருந்து ஓய்வெடுத்துக்க வந்தீங்கன்னா பாருங்க. சாப்பிட்றது, ஓய்வெடுக்கிறது. சிறுவர்கள் எல்லாமே பட்டம் விட்டு கொண்டிருக்காங்க பாருங்க. சரி, நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் என்ன மாதிரி நிகழ்வுகள் நடைபெறுதுன்னு சொல்லி. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது இந்த உள்ளூர் உற்பத்திகள், மற்றது உணவு திருவிழாக்கள், அது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை தாண்டி ஒரு சில இடங்களில் இந்த கேம்ஸ் நடக்குது. இப்போ பெரியாக்கள்லேருந்து சின்ன பிள்ளைகள் மட்டும் எல்லாருக்குமே கேம்ஸுகள் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் கடற்கரையில் வந்து நிறைய மக்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எல்லாருமே குளிச்சு ஃபன் பண்ணி கொண்டீங்கன்னா அதை பார்க்க எங்களுக்குமே சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வர போகிறீங்கன்னு சொன்னால் நீங்களும் வந்து விடலாம். குறிப்பாக இது வந்து விடிய 8 மணிலேருந்து இரவு 8 மணி மட்டும்தான், இன்றைக்கு மட்டும்தான் இருக்கும். அதுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே அனுபவிச்சுக்கொள்ளலாம். சரி, ஓகே, see you, டாட்டா, பாய் பாய்.